ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பே பண்ண செலானை ஜிஎஸ்டி போர்ட்டல்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதாவது பேமெண்ட் ரிசிப்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதே கமெண்ட்லேயும் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் இந்த வீடியோ. இன்னொன்று, நம்ம செலான் க்ரியேட் பண்ணியிருப்போம், ஆனால் பே பண்ணியிருக்க மாட்டோம். அந்த செலானை எப்படி எங்கே போய் எடுக்கிறது, அதே செலானில் எப்படி நம்ம பே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஜிஎஸ்டி போர்ட்டலில் லாகின் பேஜுக்கு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுடைய லாகின் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. அதாவது லாகின் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பெய்டு செலானை டவுன்லோட் பண்ண முடியும். அதனால் லாகின் பண்ணி உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடு டாப்பில் பாருங்கள் சர்வீசஸ் அப்படின்ட்டு இருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதான் இதில் அப்படியே கீழே பாருங்கள் பேமெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணினதுக்கப்புறம் செலான் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா செலான் ஹிஸ்ட்ரி பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிபிஐஎன் நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா அதை கொடுத்துட்டு டைரெக்டாக சர்ச் பண்ணலாம். ஏன்னா நிறைய செலான் இருக்குது, செலான் ஹிஸ்ட்ரியில் நிறைய செலான் பே பண்ணதில் நிறைய இருக்குது அப்படின்னா அப்போ அந்த டைமில் நம்ம தேடுறதுக்கு சிரமமாக இருக்கும். அப்போ சிபிஐஎன் நம்பர் போட்டு தேடலாம். சிபிஐஎன் நம்பருங்கிறது நம்ம பே பண்ணினதும் நமக்கு எஸ்எம்எஸ் வரும், ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதில் சிபிஐஎன் இருக்கும். அதே ரெஜிஸ்டர்டு இமெயிலுக்கும் வரும். அந்த நம்பர் தெரிஞ்சுன்னா நம்ம போட்டு சர்ச் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள். சிபிஐஎன், இதில் ஃபஸ்ட்லேயே சிபிஐஎன் இருக்குது பாருங்கள், இதுதான் சிபிஐஎன் நம்பர். அதுக்கப்புறம் என்றைக்கு அதை கிரியேட்டட் ஆன், அதுக்கப்புறம் மோடு என்ன மோடில் பே பண்ணிங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டு, டெபாசிட் டேட்டு, டெபாசிட் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் இருக்கும். அதாவது பெய்டு செலான் தான் டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதில் பெய்டு அப்படிங்கிறதுக்கு நேரம் எந்த டேட்டில் பே பண்ணிங்க, அதாவது டெபாசிட் டேட் அப்படின்னு இருக்கும், அந்த டேட்டுக்கு நேராக பாருங்கள் இந்த சிபிஐஎன் அப்படிங்கிறதுக்கு கீழே அந்த நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாக்கா இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அதாவது டெபாசிட் டேட்டு, பேங்க் நேமு, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் முதல் கொண்டு எல்லாமே இருக்கும். இதில் அப்படியே கீழே வாங்க. அமௌண்ட்டெல்லாம் எவ்வளோனுங்கிறது இங்கே கீழே இருக்குது பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே கடைசியில் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை செலான் டவுன்லோட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இதுதான் பெய்டு செலான் டவுன்லோட் பண்ணுற மெத்தடு. இதுக்கு அடுத்ததாக நம்ம செலான் க்ரியேட் பண்ண செலானை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். அதாவது க்ரியேட் பண்ண செலானே நம்ம இதே மெத்தடில் செலான் ஹிஸ்ட்ரியில் போய் தான் எடுக்கணும். பே பண்ணாதது எல்லாமே இங்கே தான் இருக்கும். இதில் என்னென்னாக்கா நாட் பெய்டு அப்படின்னு இருக்கும். நம்ம செலான் க்ரியேட் பண்ணியிருப்போம், ஆனால் பே பண்ணியிருக்க மாட்டோம். இன்கேஸ் ஏதாவது கரண்ட்டு போயிருந்துருக்கலாம், இல்லை நம்மளே க்ளோஸ் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை வெப்சைட் ப்ராப்ளம் ஆகிறது க்ளோஸ் ஆகியிருந்திருக்கும். அது மாதிரி பட்சத்தில் க்ரியேட் பண்ண செலான் இங்கே தான் இருக்கும். அதாவது செலான் ஹிஸ்ட்ரியில் இருக்கும். இதில் நாட் பெய்டு அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா கிரியேட்டட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டேட்டில் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் இருக்கும். அந்த டேட்டை பார்த்துங்க, எந்த டேட்டில் க்ரியேட் பண்ண செலானை நீங்கள் பே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதே பார்த்துங்க. அதுக்கு நேராக இந்த சிபிஐஎன் நம்பர் இருக்கும் ப்ளூ கலரில், அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி செலான் அப்படின்னு இருக்கும். பேமெண்ட் ரிசிப்ட்னு இருக்காது, ஏன்னா நம்ம இன்னும் பே பண்ணல, அதனால் ஜிஎஸ்டி செலான் அப்படின்னு இருக்கும். இதில் அப்படியே டீட்டெயிலெலாம் பார்த்துங்க. பார்த்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா செலக்ட் மோட் ஆஃப் இ பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். இதில் நெட் பேங்கிங்கை சூஸ் பண்ணிங்க. அமௌண்ட்டெல்லாம் கூட இருக்கும், அதாவது டீட்டெயில்ஸ் ஆஃப் டெபாசிட் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் மோடுக்கு போங்க. இதில் நெட் பேங்கிங் அப்படிங்கிறத டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த பேங்க் அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதையும் டிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா மேக் பேமெண்ட் அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம பே பண்ண வேண்டியதா, பே பண்ணிவிட்டு ஃபைல் பண்ண வேண்டியதா. அதை பே பண்ணுறது ஜிஎஸ்டி செலான் பேமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதை பற்றி நீங்கள் பேமெண்ட் ஃபுல்லாக பார்க்கணும், பேமெண்ட் பண்ணுற மெத்தட் அப்படின்னாக்கா அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இதுதான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம்னாக்கா அதாவது பெய்டு செலானை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு. அதாவது பே பண்ணாத செலான் எப்படி எடுக்கிறது, அதில் அதே செலானில் எப்படி பே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.